மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தனது கட்சி வேட்பாளர்களுக்காக தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து பரப்புரையில் ஈடுபட்ட சீமான் கடந்த 2 நாட்களாக தாம் போட்டியிடும் காரைக்குடியில் தங்கி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இரவு நேரங்களில் வட்டமேசை விவாதம் போல ஊர் மக்களை பொது இடத்தில் திரட்டி அவர்களிடையே பேசி சீமான் வாக்கு சேகரித்து வருகிறார். ஓட்டுக்காக வந்தவன் என்பதை மறந்துடணும். நான் பிறந்த இந்த நாட்டுக்காக நான் வந்திருக்கிறேன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வாக்குக்காக நான் வந்தேங்கிறத மறந்துடணும். உங்கள் வாழ்க்கைக்காக இந்த மகன் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்திருக்கேன். காரைக்குடி அருகே கோவிலூர் கிராம மக்களிடையே பேசிய சீமானிடம் அப்பகுதி பெண்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். புரியுது? அது இப்ப நமக்கு இதைதான் உங்க மகன் கேட்டுக்கிட்டே வரேன். ஒரு ஊரா உங்க பிள்ளை என்னன்னா அடிப்படை வசதி கூட நிறைவேற்றி கொடுக்காம வச்சுட்டு நீங்க 5000 ரூபா டோக்கன்ல போடுறேன், 8000 ரூபா போடுறேன், இலவசம் தாரேன், மிக்சி தாரேன், ஃப்ரிட்ஜு தாரேன், இது மாதிரி ஏமாத்துவது. ஒரு பயணிக்க பாதை போறதுக்கு ஒரு போக்குவரத்து, ஏரிக்க ஒரு விளக்கு, இது கூட இல்லை. தம்பி சொல்ற மாதிரி இறுதியா அடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடுகாடு சுடுகாடு கூட இல்லை. அது சரியா இல்லைங்கிறது மிக கொடுமையானது. சரி பண்ணுவோம். நீங்க என்கிட்ட முறையிட வேண்டியதில்லை. பிரச்சனை எனக்கே தெரியுது. உங்களில் ஒருத்தன் தான். நான் சரி செய்கிறேன். என் பிரச்சனை இது, நான் அதை சரி செய்கிறேன். நீங்கள் தைரியமா இருங்க. இப்போ நீங்கள் சொல்லி அது காதில் விழலை. உன் மயன் சொன்னா அது நான் காதில் விழ, அது சரி பண்ணலாம். எல்லாத்தையும் சரி பண்ணலாம். வீடெல்லாம் யாரையும் இனிமே தாண்டி சொல்லுங்க. இங்க வந்து பால்வாடின்னு சின்ன பசங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பால்வாடியை இடிச்சிட்டு இப்ப கல்யாண மண்டபத்துல பால்வாடி வச்சிருக்காங்க. கல்யாணம் காட்சி நடக்கையில பால்வாடியை இழுத்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறமா பால்வாடி திறக்கிறாங்க. அது பால்வாடிக்கு ஒரு வழியை பண்ணுங்க. பச்சை பிள்ளைகளுக்கு நீங்க ஜெயிச்சு வாங்க. கண்டிப்பா எங்களுக்கு பால்வாடி சின்ன பிள்ளைகளுக்கு கட்டி கொடுங்க. தனியா கட்டுவோம். தேங்க்யூ சார். இளைஞர் ஒருவர் சீமானிடம் காரைக்குடிக்கு தொடர்பற்ற நீங்கள் சென்னையில் இருந்து எப்படி தொகுதிக்கு அடிக்கடி வந்து போவீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சீமான், கடவுள் என்பவர் எங்கேயோ இருந்து கொண்டு நீ கேட்கும் கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றி தருவார் என நம்பும் போது இங்கே நிற்கும் முன் அண்ணன் வெற்றி பெற்றால் அடிக்கடி வருவேன் என நம்ப மாட்டாயா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். இப்போ ஒவ்வொரு தலைவனும் அப்படிதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானான்னு பாருங்க. அப்படிதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா. இப்போ ஸ்டாலின் குளத்தூர்ல வீடு இருக்கு. குளத்தூர்ல ஓட்டு இருந்தா தான் நிற்கும். ராகுல் காந்தி கேரளாவில் வந்து நிச்சயிச்சாரு. கேரளாவில் ஓட்டு வீடு இருக்கா என்ன? அப்படி கிடையாது. எங்க இருந்தாலும் காரைக்குடி நான் இது வந்து வேலை செய்வேன். என்ன தேவை இருக்கோ காலையில் வண்டி ஏறினேன்னா திருச்சி மதுரையிலேருந்து 1 மணி நேரத்தில் இங்கே வந்திருப்பேன். வந்து சந்திப்பேன். நான் ஒன்று கேட்குறேன். இங்கேயே இருந்த சிதம்பரம் ஐயாவும் அவர் மகனும், இங்கே இருந்த மாங்குடியும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. இவ்வளவு குறைகளை சொல்ற அளவுக்கு தான் வச்சிருக்காங்களே ஒழிய அவர் அது பேச்சில்ல. கடவுள் எங்க இருக்கான்? அவன் எப்படி எல்லாருக்கும் வந்து தருவானல்ல? எப்படி தருவான்? கடவுள் எங்க இருக்கான்? எங்கேயோ இருக்கான். ஆனா நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பான். நம்புற இங்க இருக்கிறவன் அண்ணன் வந்து செய்வேன் நம்ப மாட்டேன். எப்படி இது கொடுமை? எல்லா பிரச்சனைக்கும் மக்களோடு மக்களாக நிற்பவன் தான் எனவும், ஆனால் தேர்தல் என்று வரும்போது மக்கள் தங்களுக்கு பிரச்சனையை தந்தவர்களுக்கு ஓட்டை போட்டுவிட்டு தன்னை தூக்கி ரோட்டில் போட்டு விடுவதாக ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, வாத்தியாருக்கு பிரச்சனை நான் தான், டாக்டருக்கு பிரச்சனை நான் தான் போய் நிற்பேன், நர்ஸுக்கு பிரச்சனை நான் தான் நிற்பேன், கூட்ட தூய்மை பணியை நான் தான் நிற்பேன், மகளிர் சுயதொழிலுக்கு நான் தான், விவசாயிக்கு பிரச்சனை நான் தான், மீனவருக்கு பிரச்சனை நான் தான். இந்த நாட்டில் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான். ஆனால் பிரச்சனையை தந்தவனுக்கு ஓட்டை போட்டு மறுபடியும் என் மக்கள் என்னை ரோட்டில் போட்டுருவாங்க. அப்புறம் பிரச்சனை வீடு இடிக்கிறான், சீமானம் கூப்பிடு கார் எடுத்து போய் காப்பாற்றி விட்டு வருவேன். மறுபடியும் ஐயா என் நிலத்தை பறிக்கிறான், ஐயா தொழிற்சாலை கட்ட போறான், ஐயா போய் சண்டை போட்டு தொடரா பாப்போம்னு சண்டை போட்டு வருவேன். இப்படி போராட மட்டும் இந்த மகன் ஓட்ட போட பிரச்சனை எவன் தந்தானோ அவன்.
இதில் தான் இந்த நாடு நாசமாகிட்டு இருக்கு. இப்போவும் முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.